டேய் டேய் அங்க வரது யாரா? கூப்பிடுறா. போடுற. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறங்க. உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்றா. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே தெரியலம்மா. இல்ல நீதான் ஏதாவது சொல்லி தரணும். அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். டேய் ரங்கமணி வாடா. எங்கடா போயிட்டு வர? ஏன் எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தோட்டத்துக்கு. நிஜம்மா தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன். ஏன் என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாத பொழுது யாராவது சொன்னாங்களா? உன்னை பத்தி எவன்டா இந்த ஊர்ல கோல் சொல்லுவான்? தோட்டத்துக்கு போறவன் சொல்லிட்டு போறதில்ல. சரி சரி வா சாப்பிட. நீயும் வாமா. எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல. ஏன்? நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே கலாட்ட பண்ணீங்க. யார் சொன்னது விளையாட்டுக்குன்னு? நாங்க வேணும்னு செஞ்சோம். ஐயா ஐயா. யாராவது? கும்பிடுறேங்க. ஓ நீயா? சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா.
போனியே யாரா துணைக்கு கூட கூட்டிட்டு போறதில்ல? நல்ல வேளை சுப்பாத்தா சொன்னா. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அப்படி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்கண்ணே. அண்ணே துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? பாபு நெல்லி போடுங்க. பாம்பு வரல? எங்க போடி வெளியில. முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொள்ளி. நீ போய் படுமா. நாக்குத்துருத்தி அண்ணே, இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க? என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன்.
என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க. ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அதை பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? மடையா வாய முடா. அண்ணே, அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம்.